கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பெயரை சொல்லி கூப்பிட்ட என்னை அவர் நித்தமும் நடத்தி செல்வதால், பெயரை சொல்லி கூப்பிட்ட என்னை அவர் நித்தமும் நடத்தி செல்வதால், எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னத்தான் செய்வான். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னத்தான் செய்வான். எந்தன் கண்ணீரை தன் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எந்தன் கண்ணீரை தன் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலியமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறிட்டுக்கிறேன். கடந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணிமணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த 2வது மாதத்தில் தேவனை நன்றியோடு தேவனை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த 2வது மாதத்தின் முதல் நாளில் நம்ம தேவனை ஆராதித்தோம், துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது இந்த 2வது மாதத்துக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானத்தை கடந்து செல்வோம். இந்த 2வது மாதத்துக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு என்று நீங்கள் கொடுத்த உங்கள் வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி ராஜா. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, கேட்குற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் ஆண்டவரே மாற்றித்தாங்க என்று சொல்லுங்க. ஜெபித்து உங்கள் கரத்திரங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் காரியங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அநேக பேர் கவலைகளோடு, பாரங்களோடு, துக்கத்தோடு நம்ம காணப்படுறோம். நம்ம துக்கங்களை யாராட்ட போய் சொல்லுவோமா?
யாராச்சும் என்னுடைய கவலைகளை கேட்பாங்களா, என் பாரத்தை கேட்பாங்களா? யாராச்சும் சொன்னால் என் பாரம் உலகத்தில் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாராக்கிட்ட போய் நம்முடைய காரியங்களை பாரங்களெல்லாம் சொல்லிட்டா என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்றைக்கி அநேக பேர் பாரத்தோடு கவலையோடு கூட துக்கத்தோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிற தகப்பனாய், விசாரிக்கிற தெய்வனாய் நான் இருக்கிறபடினால உங்கள் கவலைகளெல்லாம் என் மேலே என்ன பண்ணுங்கள் வச்சிருக்க, நீங்கள் சுமக்காதீங்க, நீங்கள் சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி மனுஷங்கிட்ட போய் நம்முடைய காரியங்களை பாரங்களை எல்லாம் நம்ம சொல்வோமா இருந்தால் அவங்க கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் தூற்றுகிறவர்களாய் காணப்படுவாங்க. வெளியே போய் மற்றவங்கிட்ட காரியங்களை சொல்லி அவங்க தூற்றுவாங்க. ஆனால் தேவன்கிட்ட நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மளை விசாரிக்கிறவராய், நம்மளை ஆதரிக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 55:22 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க என் துக்கத்தை மாற்ற யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படினால உங்கள் கவலைகளெல்லாம் என்ன பண்ணுங்க என் மேலே வைத்து விடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி விசாரிப்பார்னா, அவர் கருத்தாய் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் விசாரிக்கும் போது மனுஷர்கள் விசாரிக்கிற மாதிரி அல்ல, ஆண்டவர் கருத்தாய் நம்ம விசாரிக்க. மனுஷர்கள் கேட்டுவிட்டு போயிடுவாங்க, ஆனால் ஆண்டவர் கேட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல. நம்முடைய காரியங்கள் என்னவென்று நம்மளை கருத்தாய் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரித்து நமக்கு இன்னத தேவை என்பதை அறிந்து, நம்முடைய துக்கங்கள் இன்னதென்பதை அறிந்து, நம்முடைய பாரங்கள் இன்னதென்பதை கர்த்தர் அறிந்து, அந்த சூழ்நிலைகளை அறிந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன் தான், விசாரிக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கருத்தா என்ன பண்ணுவேன் ஜனங்களை விசாரிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம ஏன் ஆண்டவர் விசாரிக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கோம், நம்முடைய தகப்பன் அவர், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அவர் நம்ம விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 8:4 நம்ம வசிக்கிறோம், மனுஷனை நீங்கள் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் நான் ஏமாத்துறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம் சங்கீத பகுதியில். அப்போ நம்மளை ஆண்டவரை நினைக்கணும்னா, நம்மளை விசாரிக்க நம்ம ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால, அவர் நம்ம தகப்பனாக இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா கருத்தாய் விசாரிக்கிற தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்படி யாரையெல்லாம் தேவன் விசாரிக்கிற தேவனாக இருக்க, எப்படி விசாரிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, சங்கீதம் 68:5 நம்ம வாசிக்கிறோம், தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து விதவைகளுக்கு என்ன பண்ணுறாராம், நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், யார் பக்கமும் சாய்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். ஆண்டவர் அவங்கவுங்களுக்குரிய காரியத்தை நியாயம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் இங்கே வாசிக்கிறோம். விதவைகளுக்கு நான் நியாயம் விசாரிக்கிறவரா நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 82:1 நம்ம வாசிக்கிறோம், தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைகள் ஜனங்களுடைய காரியத்தை அறிந்து, ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 135:14 நம்ம வாசிக்கிறோம், ரெண்டாவது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை என்ன பண்றாருன்னா விசாரிக்கிறார். நம்ம ஒவ்வொரு ஜனங்களுடைய, நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தையும் அவர் விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நியாயம் செஞ்சாருன்னா அதில் நீதி இருக்கும், அது அநீதியே இருக்காது. அவர் செய்கிறதெல்லாம் அது நியாயமாக இருக்கும். அப்போ நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்யும் போது அவர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கார். நீதியாய் விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரூத் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். ரூத் போவாசுக்கிட்ட சொல்கிறாங்க, என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அங்கே ரூத் போவாசை குறித்து கேட்குறாரு. அப்போது ரூத்து போய் நகமி கிட்ட சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க நெருங்கின உறவின் முறையாக நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி நகோமி சொல்கிறாங்க. அப்போது தேவன்கிட்ட நம்ம நெருங்கி இருக்கும்போது, தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறது அனுபவத்தில் இருக்கும் கர்த்தர் விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால்
நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்த்தோன்னா எரேமியா 30:17 வாசிக்கிறோம். நம்மளை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்ட அப்படின்னா, அப்போது நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை அந்த உலகத்தில், எங்களை விசாரிக்க யாருமே இல்லை சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாத, உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அங்கே நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை சொல்லி விசாரிப்பற்ற சியோன் அப்படின்னு நம்மளை சொல்லிட்டாங்களா? அப்போ பார்த்து நினைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை கருத்தாய் விசாரிக்கிறதுக்கு ஒரு தேவன். அன்னைக்கு ஆகாரை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி ஆகாருடைய சூழ்நிலை அறிந்து ஆகாருடைய தேவைகளை அன்னைக்கு சந்திச்சார். அன்றைக்கி தேவனுடைய காரியங்களை என்ன பண்ணார்? வாய்க்க பண்ணினார். இன்றைக்கி நம்முடைய காரியத்தையும் வாய்க்க பண்ண முடியாது. நம்மை விசாரிக்கும்படியா நம்முடைய துக்கங்கள் என்ன, நம்முடைய சஞ்சலம் என்ன, நம்முடைய வியாதி என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய சோர்வு என்ன என்பதை அறிந்து நம்ம அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதே போல தான் நம்ம கவலைப்படுறதுனால என்ன பண்ண முடியும்? ஒரு முழத்தையும் என்ன பண்ண முடியாது. உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். காட்டு புஷ்பத்தெல்லாம் கவனிச்சு அதை விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளை போஷிக்கிற தேவன் உங்களையும் போஷித்து உடுத்து வித்து பராமரித்து நாளை தினத்துக்காக என்ன பண்ணுங்க? கவலைப்படாதிருங்க. அந்தந்த நாளுக்குரிய அதன் பாடு போதும். அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை, தேவைகளை கர்த்தர் நமக்கு விசாரித்து நமக்கு தேவை இன்னதென்பதை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். மனுஷன் விசாரிச்சானா என்ன பண்ணும்? அங்கே ஆரோக்கியம் போகும், காயம் வரும். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் விசாரிக்கும் போது அங்கே ஆரோக்கியம் வரும், காயங்கள் நம்மளை விட்டு மாறும். ஆனால் மனுஷங்கிட்ட சொல்லும்போது காயம் என்ன ஆகும்? அதிகமாகும். அது வெளியே போய் இன்னும் நம்மளை துக்கப்படுத்துவாங்க, இன்னும் நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் தேவன்கிட்ட போய் நம்முடைய பாரத்தை நம்ம வைக்கும்போது, தேவன்கிட்ட போய் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கும்போது, அதனால சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சொன்ன என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பாரத்தை மனுஷக்கிட்ட சொல்கிறதுனால நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய பாரத்தை நம்ம இறக்கி வச்சுட்டோன்னா, நம்ம சுமக்கிற வரைக்கும் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாதுனா, நம்முடைய பாரத்தை தேவ சமூகத்தில் கடந்து சென்று தேவ பாதத்தில் இறக்கி வச்சுட்டோன்னா ஆண்டவர் நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். அன்றைக்கி அண்ணால் அப்படி தான் துக்கத்தோடு கூட போய் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தா. ஆனால் அண்ணாவுடைய கண்ணீரை கவலையை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க? என் மேலே வச்சுருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லா காரியத்தையும் விண்ணப்பத்தோடு கூடிய சோத்திரத்தோடு கூட ஜபத்தினால் என்ன பண்ணுங்க? எனக்கு தெரியப்படுத்துங்க, மனுஷக்கிட்ட சொல்லாதீங்க. என்னுடைய சமூகத்தில் கடந்து வந்து என் பாதத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நான் உங்களை கருத்தாய் விசாரிக்கிறவர் ஆனபடினால நான் உங்களை விசாரித்து உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்து உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனாய் நான் என்ன பண்ணுறேன்? உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு நல்ல தகப்பனாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார். எரேமியா 31:13 சொல்கிறார், சஞ்சலம் நீங்க நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்கள் சஞ்சலம் நீங்கணுமா? உங்கள் துக்கம் நீங்கணுமா? உங்கள் பாரம் நீங்கணுமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய சஞ்சலம் எல்லாம் நீங்கத்தக்கதாக நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மளை மகிழ செய்கிற தகப்பனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏசாயா 53:4 வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா. ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறாருன்னா, நம்ம கல்வாரி சிலுவையில் நமக்காக உங்களுக்காக ஆண்டவர் எல்லா பாடுகளையும் எல்லா துக்கங்களையும் என்ன பண்ண அன்றைக்கே ஆண்டவர் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகளெல்லாம் என்கிட்ட வச்சுருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி, ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து இந்த 2வது மாதத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன், நம்முடைய ஜனத்திற்கு நியாயம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இயேசு சொன்னது போல தேவனுடைய கரத்தில் நம்ம பாரத்தை இறக்கி வைத்து நம்ம ஜெபிக்கும் போது உண்மையாகவே அவர் நம்முடைய பாரங்களை நம்ம விட்டு அகற்றி நம்மளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து நம்மளை இந்த 2வது மாதத்தில் ஆசீர்வதிக்க அவர்
சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற. ஆகவே தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் பாரங்கள் எல்லாம் எங்கள் கவலைகள் எல்லாம் நாங்கள் பாதத்தில் வச்சுருவோம். ஏசப்பா ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர், நல்ல தகப்பனாய் நீ இருக்கிறபடினால எங்கள் துக்கத்தை மாற்றுங்க, எங்கள் கவலையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் சஞ்சலம் நீங்க எங்களை சந்தோஷப்படுத்தி இந்த 2வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்கன்னு சொல்லி தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே நம்ம அவர் விசாரித்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றி இருதயத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த நாளில் இதை கேட்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்துக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீங்கப்பா. அன்று இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் என்ன கவலைகள், பாரங்கள், துக்கத்தோடு கூட அதை பார்த்து உங்கள் பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா துக்கம் நீங்க அப்பா, சஞ்சலம் நீங்க, அவங்க பாரங்கள் நீங்க, அவங்க சந்தோஷப்படுத்தி இந்த 2வது மாதத்தில் நீ நல்ல தகப்பனாக இருந்து அப்பா உங்கள் பிள்ளைகளை விசாரித்து அப்பா உங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் பிள்ளைடைய காரியங்களை அப்பா சந்தோஷமாய் மாற்றுங்க என்று சொல்லி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த 2வது மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென், ஆமென்.